மனம் திரும்புகிற எல்லோரும் இஸ்ரவேலர்களே, மனம் திரும்பாத எல்லோரும் புறஜாதியாரே. இதுதான் கர்த்தருடைய ஃபார்முலா. அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். எல்லா தீமையை விட்டும் அகற்றுவோம். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய ஆசாரிய பணியை செய்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 9ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் 14ஆம் வசனத்தில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கிற அந்நியருக்கும் ஒரே கட்டளை இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலரிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்நியருக்கும் ஒரே விதமான கட்டளை இருக்க வேண்டும். நீதி நியாயங்கள் என்று வரும்போது ஒருவருக்கு ஒரு மாதிரியும் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அது இன்றும் நம்முடைய மத்தியில் திராட்சரசம் அப்பம் புசித்து திராட்சரசம் ஏற்றுக்கொண்டு குடித்து நாம் திருவிருந்தை எடுத்துக் கொள்கிறோம். இது கர்த்தருடைய பந்தியாக இருக்கிறது. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த காரியம் பஸ்கா பண்டிகையின் உவமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் நாம் ஒன்றாகுவதுதான் இந்த பஸ்கா பண்டிகையில் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்கிறோம். இதுவே நமக்கு புது உடன்படிக்கையா இருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது வனாந்திர பயணத்தில் ஆசரிக்க சொன்னது. 1000 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் பஸ்கா பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்று நாமும் புது உடன்படிக்கைக்காக கர்த்தருடைய பரிசுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணி அவரோடு நாம் ஒன்றாகிறோம். இது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தத்தை குறிக்கிறது. ஒரு உயர்ந்த ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறது. இப்படி இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாய் இருக்கும்போது அவர்களுக்கு கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பாரோ அதே போல அந்நியருக்கும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொண்டால் நல்லது. என்னவென்றால், புறஜாதியார் பாவம் செய்யும் போது நாம் என்ன சொல்லுவோம்? அடுத்தவர் ஒருவர் தவறு செய்கிறார்கள், நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்றால் கர்த்தர் அவரை நியாயம் தீர்ப்பார் என்று நாம் தாராளமாக மிக சுலபமாக நாம் சொல்லி விடுவோம். இவர்கள் இந்த துன்பத்தை கொடுக்கிறார்கள் எனக்கு, இவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் நீதியா நியாயம் தீர்ப்பார் என்று நாம் சுலபமாக சொல்லிவிடுவோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க மாட்டோம். நாம் தவறு செய்யும் போது நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்று நாம் என்றாவது யோசித்து பார்க்கிறோமா? நாம் இந்த தவறை செய்ய போகிறோம், இதை செய்தால் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்கிற பயம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அந்நியருக்கும் பரதேசிக்கும் எப்படி நியாயம் தீர்ப்பாரோ அப்படிதான் நம்மையும் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் செய்தால் தவறு என்றால் அதே தவறை நாம் செய்தால் அது மிக மிக தவறல்லவா? அறியாமையினால் அவர்கள் செய்கிறார்கள். நாம் அறிந்தே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து வேத வசனத்தை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வளர்கிறவர்கள், வாழ்கிறவர்கள் அந்த தவறை செய்தால் கர்த்தர் மிகவும் அதிகமாக தண்டிப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் நீதி நியாயங்கள் என்று வரும்போது எல்லோருக்கும் சமமாக தான் அவர் நியாயம் தீர்ப்பார். ஒருவனுக்கு அதிகமாய் போதித்திருக்கும் போது போதனைகளை நன்றாக அறிந்தவன் செய்கிற தவறுக்கு ஆண்டவர் அதிகமாய் தண்டனை கொடுப்பார். ஒன்றும் அறியாமல் ஒரு சிறு குழந்தையை போல இருக்கிற மனிதன் ஒரு தவறு செய்து விட்டால் அவன் அறியாமையினால் செய்தான் என்று கொஞ்சம் குறைவாக தான் தண்டனை கொடுப்பார். இது வேதாகமம் முழுவதும் நமக்கு பல இடங்களில் ஓமையாக இருக்கிறது. ஆனாலும் மனம் திரும்பும் போது கிருபையின் தேவனாக இருந்து அது யாராக இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அந்நியராய் இருந்தாலும்
மனம் திரும்பினால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகி விடுகிறார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அதனால் மனம் திரும்புதல் நமக்கு பாவ மன்னிப்பையும், ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால் யார் பிறப்பினால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது முக்கியமல்ல. அவர்கள் இருதயத்தால் கர்த்தரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள், எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள் என்பதை பொறுத்தே கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும், தீமையும் நமக்கு வரும். அதனால் நாம் எச்சரிக்கை உடையவர்களாய் இருந்து, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்கிற பயத்தோடு கூட நாம் வாழ்ந்து தவறு செய்வதை விட்டுவிடுவோம். எந்த சிறு தவறு கூட செய்யக்கூடாது. நான் பெரிய பாவங்கள் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு சிறு தவறுகள் கூட செய்யக்கூடாது. பொறாமை என்பது சிறிய தவறுதான் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் பொறாமை என்பது சிறு தவறு அல்ல. அதன் பின்விளைவு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அவர்களுடைய அ யோசேப்பையா செய்த தவறு என்று சொல்லால், அவர்கள் தங்கள் சகோதரர்களைப் பற்றி தன் பெற்றோரிடம் சொன்னார். உண்மையை சொன்னார். அவர் சொன்னது தவறு என்றாலும், அதுக்காக அவரை கொலை செய்யும்படிக்கு அந்த சகோதரர்கள் தூண்டப்பட்டது. அவர்கள் அந்த அளவுக்கு துணிந்தது மிகப்பெரிய தவறு. அப்படி செய்து அடிமையாக விற்கப்பட்டார். எகிப்தில் போய் 13 வருடங்கள் படாத பாடுபட்டு பின்பு கர்த்தரால் உயர்த்தப்பட்டார். சரி, அதன் விளைவு என்ன? பொறாமைப்பட்ட சகோதரர்கள் தீர்க்க தரிசனத்தை யோசேப்பு சொன்னார். அதனால் அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். யோசேப்பு அண்ணன்களை தீமை செய்தார்கள். அதன் விளைவாக அவர் அடிமைத்தனத்திலும் சிறைவாசத்திலும் வாழ்ந்தார். பின்பு 30 வயதில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் அதன் பின்பு வருகிற வரலாறை சற்று கவனிக்க வேண்டும். யோசேப்பு செய்த அந்த சகோதரர்களின் குற்றத்திற்கு கர்த்தர் பழி வாங்கினார். அவர்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். மொத்தம் அவர்கள் இருந்தது 430 வருஷம். 400 வருடம் சுமாராக அத்தனை வருடங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். யோசேப்பு அடிமையாக விற்றதன் பலனை அவர்கள் வம்சத்தாரே பெற்றுக் கொண்டார்கள். அடிமைத்தனத்திலும் எகிப்தியரின் கொடுமையிலும் அவதிக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல இஸ்ரவேலர்கள். அதற்கு காரணம் சிறு பொறாமைதான். சிறு வயதில் தன் சொந்த தம்பியை பார்த்து தன் சொந்த தம்பியை கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் பொறாமைப்பட்டு அந்த தம்பிக்கு தீங்கிழைத்து இப்படிப்பட்ட தீமைக்கு ஆளானார்கள். நியாய தீர்ப்பையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஆரம்பம் வெறும் பொறாமைதான். ஆனால் அதன் முடிவு 400 வருட அடிமைத்தனம். இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் செங்கல் அறுக்க சொல்லி அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். அவரை கொலை செய்தார்கள். சிறு சிறு குழந்தைகளை மோசேயா பிறக்கும்போது கொன்றதை பார்க்கிறோம். சிறையில் அடித்து கொடுமைப்படுத்துவது போலதான் கொடுமைப்படுத்தினார்கள். சிறைவாசத்தையும் அடிமைத்தனத்தையும் யோசேப்பு அவர்கள் கொடுத்ததற்கு பழிக்கு பழி வாங்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அதை மறந்து விடக்கூடாது. இப்படிதான் நாமும் கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவோம். அதனால் சிறு தவறுதானே, ஒருவரை பார்த்து பொறாமைதானே, பொறாமை என்பது இயல்பானது தானே என்று சொல்லக்கூடாது. பொதுவாக மிக சுலபமாக வந்துவிடும் பொறாமை. ஒருவர் பணக்காரராக இருந்தால் உடனே ஐயோ என்று பொறாமைப்படுவது. ஏன் ஒருவர் நன்றாக வேதத்தை போதித்தாலும் கூட அதை பார்த்து பொறாமைப்படுவது. இவர்கள் நன்றாக போதிக்கிறார்களே, நம்மால் முடியவில்லையே, இதற்கு கூட பொறாமை. தவறு, மிக மிக தவறு. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றல்ல, இரண்டல்ல, எல்லாம் மாறும். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மை உருவாக்கிய சிருஷ்டிகர்த்தாவுடைய சந்நிதியில் சேர்ந்து அவர் திருப்பாதம் பணிந்து அவரை அண்டிக் கொண்டால் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுவதனால் நமக்கு எதுவும் கிடைத்து விடாது. அதற்குரிய பலன் நியாய தீர்ப்பு தானே தவிர நன்மை கிடைக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட பாவம் என்னத்திற்கு? பொறாமைப்படுகிறவர்கள் அக்னி கடலில் போடப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பொறாமை வேண்டாம். சிறு பாவம் என்று நினைக்க வேண்டாம். பொய் சொல்லக்கூடாது. சிறு தவறுதானே, சிறு பொய் தானே. பொய் என்பது சகஜமான ஒரு காரியம் என்று நினைக்கிறோம். தவறு, மிக மிக தவறு.
பொய்யில் ஆரம்பித்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். சிறு பொய் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். கர்த்தருடைய பார்வையில் அது கர்த்தரிடத்திலிருந்தே பிரித்துக் கொண்டு போய் பரலோகத்திற்கு செல்ல வேண்டியவர்களை அக்னி கடலில் கொண்டு போய் சேர்க்கும். பிசாசை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க அப்படிப்பட்ட பொய்க்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது. பிறரை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். அதில் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற 17 காரியங்களையும் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நம்மை நாம் காத்துக் கொள்வோம். அது மிக மிக முக்கியம். அந்த 17 காரியங்களும் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால், அதை முதலில் ஓரிரு முறை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எது எது பாவம் என்று. அதன் பின்பு அதை விட்டுவிட்டு ஆவியின் கனிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 விதமான ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகளை நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நாம் அதை தியானித்தால், ஆவியின் கனிகளை தியானித்தால், மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு போய்விடும். மாம்சத்தின் கிரியைகளையே நீ தியானிக்க தேவையில்லை. என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும். தியானிக்க வேண்டியது ஆவியின் கனிகளே. அதுபோல தினமும் காலையில் எழுந்து அப்படி நாம் தியானிக்கும்போது, நம் பரிசுத்த ஆவியினால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியின் கனிகளால் நிரம்பியிருப்போம். மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு போய்விடும். இதை நன்றாக புரிந்து கொண்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அதனால் அந்நியருக்கும் பரதேசிக்கும் ஒரே விதமான நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். மனம் திரும்பினால் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. மனம் திரும்பாவிட்டால் எல்லோரும் அந்நியர்களே. கர்த்தர் பார்க்கிற பார்வை என்பது பிறப்பை வைத்தோ ஒரு ஜாதியை வைத்தோ அல்ல. அது பிறப்பினால் பார்ப்பதல்ல. அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. மனம் திரும்புகிற எல்லோரும் இஸ்ரவேலர்களே, மனம் திரும்பாத எல்லோரும் புறஜாதியாரே. இதுதான் கர்த்தருடைய ஃபார்முலா. அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். எல்லா தீமையை விட்டும் அகற்றுவோம். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய ஆசாரிய பணியை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்ப்போம். மாரநாதா.